மெரினா கடற்கரையில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதை அரசு மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் அதிமுக வழக்கு தொடுக்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக சாடினார். சென்னை மெரினாவில் பேனா நினைவு சின்னம் அமைத்தால் மீனவர்களுக்கு பாதிப்பு என்பதால் அதிமுக எதிர்ப்பதாக ஜெயக்குமார் கூறினார். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுத்தது தவறு. எனவே மறுபரிசீலனை செய்யணும். மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், பாஜக பொருளாளர் SR சேகர் அதிமுகவை விமர்சித்தது மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தெரிந்தே நடந்ததா என கேள்வி எழுப்பினார். பாஜக யாரும் விமர்சனம் பண்றது கிடையாது. எங்களுக்கு விமர்சனம் பண்ண தெரியாதா? அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் ட்ரெயின் இல்லையா? புத்தா போக எங்க ஆளுங்கெல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருவோம். ஒரு கட்டுப்பாடு. அது ஏன் அந்த கட்சியில கட்டுப்பாடு இல்லாம இருக்கு? அதான் என் கேள்வி. இப்போ சரி, நான் கேட்கறது, அண்ணாமலை சொல்லி நடக்குதா, சொல்லாமல் நடக்குதா? அண்ணாமலை பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெளிவுபடுத்தணும். தமிழ்நாட்டில் பரவலாக பெய்த மழையால் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளதாகவும், வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திப்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் எனவும், ஈரோடு மாவட்டத்தில் அடுத்த 3 நாட்களும், தென்காசி மாவட்டத்தில் 2 நாட்களும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு நாள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. நேற்று அதிகபட்சமாக மதுரை பேரையூரில் 11 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கோடை மழையால் தஞ்சை, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு வெப்பநிலை குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. குமரிக்கடல், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. அரியலூர், செந்துறை, ராயம்புரம், பொய்தாநல்லூர், காப்பழூர், அருள்மொழி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. ஞாயிறு விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை சீசன் களை கட்டியுள்ளது. சனி, ஞாயிறு விடுமுறையோடு கோடை விடுமுறையும் தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் கொடைக்கானல் நோக்கி படையெடுப்பதால் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் இருக்க, சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் இருந்து இறங்கி சென்று வெள்ளி நீர்வீழ்ச்சி முன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றனர். கொடைக்கானல் நகர் பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதே நேரம் பிரையன் பூங்கா, பைன் மரக்காடுகள், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, வட்டக்கானல் அருவி, பாம்பார் அருவி, நட்சத்திர ஏரி போன்ற இடங்களின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்கின்றனர்.
கொடைக்கானல் கிளைமேட்லாம் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. இந்த க்ளவுட்ஸில் ரொம்ப கிட்டவே இருக்கிறதால ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு ஃபீலிங்காக. இது வந்து பிரைன் பார்க் வந்திருக்கு. இங்கே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரிலீஃப் ஆகிடும். அவங்களுக்கு பார்க்க பூக்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் நீங்கள் வந்து போகலாம். ஆனால் ஏன் பிரச்சனை ஒன்றும் இல்லை, டிராஃபிக் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக கொஞ்சம் தாவணும், ஒரு 1/2 hour 1 hour ஆகுது. மற்றபடி இங்கே எல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மேலும் குடும்பத்தினருடன் பரிசல் சவாரியும் மேற்கொண்டனர். ஞாயிறு விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு படையெடுத்தனர். இதனால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள பரிசல் ஓட்டிகள், மசாஜ் மற்றும் சமையல் தொழிலாளர்கள் உட்பட சாலை ஓர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடுத்ததாக நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சின்னிய கவுண்டன்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வரும் நபர்களால் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாவதாக கூறி பள்ளி முன் கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். கோவையில் பெண்களுடன் வாக்குவாதம் செய்த சிலர் இருசக்கர வாகனத்தை பெண்கள் மீது ஏற்றுவது போல் மிரட்டியுள்ளனர். கணபதி அடுத்த ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள சிஎம் நகருக்கு வந்த சிலர் அந்த பகுதியில் தங்களுக்கு 40 சென்ட் இடம் உள்ளதாக குடியிருப்பு வாசிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு வந்து சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை பெண்கள் மீது ஏற்றுவது போல் ஓட்டிச் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையின் நடுவே தடுப்பில் இருந்த கம்பத்தில் ஆம்னி பேருந்து மோதியதில் 10 பேர் காயமடைந்தனர். ஜக்கம்பேட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டுள்ளார். இதனால் நிலை தடுமாறிய பேருந்து சாலை தடுப்பில் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் 2 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டியில் உள்ள மாசாணி அம்மன் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெங்களூரில் இருந்து ராணிப்பேட்டைக்கு மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 1 டன் எடை உள்ள ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்களை காவல்துறையினரால் பறிமுதல் செய்தனர். ஆற்காடு அடுத்த விஷாரம் பைபாஸ் சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த மினி லாரியில் சோதனை மேற்கொண்டதில் 1 டன் எடை உள்ள 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ் குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கடத்தலில் ஈடுபட்ட விஜயகுமார், வெங்கடேசன் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலுப்பையூர் பேருந்து நிறுத்தத்தில் கோமதி என்பவர் நின்றிருந்த நிலையில் பேருந்து 100 மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கோமதியின் மகன்கள் அரசு பேருந்து நடத்துனரை அரிவாளால் தாக்கினர். இந்த சம்பவத்தை கண்டித்து உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் வீட்டின் பூட்டை உடைத்து 7.5 சவரன் தங்க சங்கிலியை கொள்ளையடித்த திருடனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வாழப்பாடி செல்லியம்மன் கோயில் தெருவில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற சின்னசாமி நேற்றிரவு மனைவியுடன் வெளியே சென்றுள்ளார். அதிகாலை வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் சின்னசாமியை கண்டதும் அங்கிருந்து தப்பி ஓடினார். வீட்டிலிருந்து 7.5 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1,10,000 ரூபாய் பணத்தை அந்த நபர் கொள்ளையடித்து சென்றுள்ளார்.
தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கோயில் திருவிழாவின் தேன் கடித்ததில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஈட்டியம்பட்டி கிராமத்தில் திருவிழாவிற்காக வானவேடிக்கை நிகழ்த்திய போது கோயில் அருகில் மரத்தில் இருந்த தேன் கூடு கலைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருவிழாவுக்கு வந்திருந்த பெரியவர், சிறியவர், குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோரை தேனீக்கள் கடித்ததால் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பின்னர் அவர்களுக்கு அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வீட்டின் மேற்கூரையை பிரித்து உள்ளே நுழைந்து பாத்திரங்கள் திருடிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். டி காளிபாளையம் பகுதியில் உள்ள சரவணன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இளங்கோ, முத்துக்குமார் மேற்கூரையை பிரித்து உள்ளே நுழைந்து பாத்திரங்களை திருடி உள்ளனர். இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே நடந்த மாட்டு போட்டியில் காளைகள் சீறி பாய்ந்தன. சக்கரம்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயில் கொடை விழாவை ஒட்டி போட்டிகள் நடைபெற்றன. சின்ன மாடு, பூஞ்சிட்டு மாடு என தனித்தனியாக 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு போட்டி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற காளைகள் போட்டி கொண்டு அதிவேகமாக ஓடியதை மக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். சுந்தரம்